ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா, என்னம்மா? என் வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நீங்க எல்லாரும் என் அப்பா அம்மா கிட்ட இவ்ளோ போராடி இருக்கீங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா, நன்றி எல்லாம் சொல்லாதம்மா. நல்லா இருமா, நல்லா அழாதம்மா. மக உயிரோட இருந்தோம், அவ வயிற்றுல குழந்தை இருந்தோம். அந்த மகளை ஒரு தாய் பார்க்காம பேசாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அந்த வேதனை அந்த தெய்வத்துக்கு தாம்மா தெரியும். செங்கு அப்படின்னு உங்க அம்மா அப்பாக்கு இன்னும் புரியலம்மா. அவங்க இப்படி பேசிட்டு போயிட்டாங்களேன்னு நீ கவலைப்படாத. உன் மனசுக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு, நல்ல மாமியார் மாமனார் கிடைச்சிருக்காங்க, நல்ல குடும்பம் கிடைச்சிருக்குமா. பாக்கியம், வண்டி தடம் புரண்டு போயிட்டு இருக்கு. மருமக சென்டிமெண்டா ஏதாவது பேசி ஒளிரிட போறா. அடக்கு அடக்கு. செங்கு அடக்கி வாசி. போதும் போதும். அந்த அப்பா அம்மா கோச்சிட்டு போயிட்டா என்னம்மா? நீ ஏன் பொண்ணு மாதிரி, நாங்க உனக்கு அப்பா அம்மாவா இருக்கோம். நீ எங்க கூட எப்ப வேணா போன்ல பேசலாம்மா. எங்க வீட்டுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாம். நீ எங்க வீட்டுக்கு வாம்மா, உனக்கு சீமந்தம் நான் பண்றேம்மா. ஏய் செங்கு, அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்கன்னு அது தெரியாம அந்த பொண்ணுகிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்க. தேவி, அமைதியா இரு. அம்மா பாவம், சம்பந்தி அம்மாவுக்கு உங்களை பார்க்க குடுப்பனையே இல்ல. அடுத்தது என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிங்க. சரி, தேவியோட அப்பா அம்மா எங்க போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. நாங்க போய் அவங்கள சமாதானப்படுத்த பாக்குறோம். ஆமா சார், நீங்க அவங்க கிட்ட எங்க சார்பா பேசுறது வேற, நாங்க சம்பந்திய பார்த்து பேசுறது வேறையா இருக்கும்ல. அவர் பொண்ணு எங்க வீட்டுல வாழணுங்கிறதுக்காக அவங்க நிச்சயம் இறங்கி வருவாங்க சார். அந்த அம்மாவுக்கு தேவி மேல கோவம் இருக்கலாம், ஆனா மக மாசமா இருக்கா. அவ முகத்தை பார்த்தாவது அவங்க மனசு மாறணும்ல. நீங்க எல்லாம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. சேர்மன் ரொம்ப கோவக்காரு. எங்களையும் அந்த அளவுக்கு பேசினாரு. நீங்க தான் அவங்களோட அப்பா அம்மான்னு தெரிஞ்சது உங்களை வெட்டி புதைச்சிட்டு இருப்பாரு. ஆமாமா, நல்ல வேளை நீங்க வரும்போது சேர்மன் ஐயா இல்ல. இருந்திருந்தா என்ன வேணா நடந்திருக்கும். ஆமா, தலை தப்பிச்சதேனே சந்தோஷப்படுங்க. சீக்கிரமா புறப்படுங்க. செல்வா, என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? இப்ப நம்ம என்ன பண்றது? அண்ணி, அதெல்லாம் முடியாது. இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம். பொண்ண பெத்தவங்களே இப்படி எகிரும் போது நாம புள்ளைய பெத்தவங்க, நம்மளுக்கு ரோஷம் இல்லையா? நமக்கு சண்டை போட தெரியாதா? செல்வநாயகியை ஏத்தி விடுறதே இவதான். இவ மட்டும் என் கையில கிடைச்சா. அண்ணி, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. எங்க போயிருவாங்க? என்ன கண்டம் விட்டு கண்டம் போயிடுவாங்களா? கண்டம் விட்டு கண்டமா? அடியே, உன்னை துண்டு துண்டா வெட்டி உப்பு கண்டம் போட்டா என்ன? அண்ணி, எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை மாசம் ஆனாலும் சரி, நாம இங்கேயே தங்கி இந்த தேவியோட அப்பா அம்மா பஞ்சாயத்தை நம்ம முடிச்சிட்டு தான் போகணும். முடிஞ்சா பண்ணி பாருங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது சுபத்ரா. நாம யாருக்கும் பயந்தவங்க கிடையாது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம்.